பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஒரு சிறப்பான வாரமா இருக்க போதா சொல்லுங்க. துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய வாரமாக அமைய போகுது. ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து சந்திரனுடைய பயணம் இந்த வாரத்தில் தொடங்குகிறது. 10, 11, 12 கடைசியாக ராசிக்குள்ளே வரும்போது இந்த வாரம் பூர்த்தியாகும். 10ல் இருக்கும்போது சந்திரன் பலமாகிறார், ஆட்சி பலம் பெறுகின்றார். 11ஆம் இடத்திற்கு வரும்போது சூரியனோடு சேருகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதாவது வாரத்தினுடைய முற்பகுதி முதல் 3-4 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு சாதாரணமாகவே தானாகவே நல்லா தான் இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய 4 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றபடி இந்த பலன் இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது கேதுவுடைய சேர்க்கை ஏற்படும். ராசியில் சந்திரன் வரும்போது மனோகாரகன் ராசியில் இருக்கிறதுனால சிந்தனை வயப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பெரிய காரியங்கள், முக்கியமான காரியங்கள்லாம் முதல்ல செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு 2-3 நாளில் செஞ்சுருங்க. அதன் பிறகு சின்ன சின்ன வழக்கமான பணிகளை வச்சுக்கோங்க. இப்படியாக பிளான் பண்ணிட்டா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ல் கேது இருக்கார். அந்த கேது தான் நம்ம விநாயகர் பெருமானை வழிபடக்கூடிய ஒரு நிலையை கொள்ளுவோம். கேதுவுக்கு உண்டான பிரீத்தியாக நம்ம கணபதி அம்மன் பண்ணுங்க, பிள்ளைய கேது தசை நடக்கும்போது விநாயகரை வழிபடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி அந்த கேது 12ல் இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி வருது, விநாயகரை வழிபடுங்க. அந்த பூஜை செய்யும் போது முதல்ல ஒரு சங்கல்பம் நம்ம செய்வோம். பொதுவாக எந்த ஒரு பூஜைக்கும் ஹோமத்துக்கும் எதை செய்தாலும் வரும். அப்போ நீங்கள் வீட்டில் கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் கைகூடணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுங்க. கல்யாண கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி, அவருக்கு ஒரு பூஜை ஹோமம் அதெல்லாம் இருக்குது. அப்படியாக சங்கல்பம் செய்து விநாயகரை வழிபடுங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்குது. அப்போ துலாம் ராசியினர் முயற்சி பண்ணா நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போதில்ல சார். விருச்சிகம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? அவங்க தொழில் செய்கிற இடமாகட்டும், அவங்க குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த வாரம்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகின்றது. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்காரு. கட்டாயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நேரடியாக சாதகமாக இல்லை. ஆனால் குரு பார்வை உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றது. 2வது சந்திரனுடைய ஒரு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 3வது ராசிக்கு ஜீவனஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அந்த ஜீவனஸ்தானம் ஒன்று வலுத்து இருந்துட்டால் போதுமானது. நம்ம வாழ்க்கையை ஒப்பு ஏற்றி விடலாம். பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி, நல்ல வேலை இருக்குது, அந்த வேலையில் பெயர் இருக்குது, புகழ் இருக்குது, வருமானம் இருக்குது, மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் வேறு பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அப்படியாக ஜீவனஸ்தானம் முக்கியம். அது இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் செய்யும் தொழிலே தெய்வம், கர்மமே கண்ணாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நீங்கள் இப்போ கடைபிடிங்க. வேலைக்கு போல படிச்சுட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு தெய்வம். வேலை முடிஞ்சிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அப்போ கடமைகள் தான் உங்களுக்கு தெய்வமாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு என்ன கடமை இருக்குது? பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, பணம் தேவையான அளவுக்கு சேர்த்து வீடு கீடு வாங்கி செட்டில் ஆச்சு. அப்போ என்ன கடமைன்னா ஆன்மீக கடமை. ஆன்மீக கடமைன்றது சின்ன வயசில் படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் காலம் இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளுக்கான காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாட்டில் கவனம் கொள்ளணும். இப்படியாக ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவரவருக்கு அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தை கடைபிடிங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். விருச்சிக ராசின்னு சொன்னாலே சந்திரன் நீச்சமாகும், மனதில் சஞ்சலம் இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க, தொட்டா சினிங்கி போல் இருப்பீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் அன்பாக பேசிட்டா உடனே கண்ணில் தண்ணி வரும், அழ ஆரம்பிப்பீங்க. இதுக்கு விநாயகர் தீர்வை கொடுக்கிறார். ஏன்னா எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கோ அதனுடைய கரையில் ஒரு பிள்ளையார் இருப்பார். அப்படி நீர்நிலை கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு நமக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படும். விருச்சிகம் ராசியினர் என்னெல்லாம் பண்ணணும்ன்றதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளத்தனையது மலர் நீட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதிக்கு தகுந்தவாறு பலன் கிடைக்கும். அது எப்படி? அப்போ கிரகங்கள் தானாக பலனை கொடுக்காதா? நாம் நினைக்கிறதா நடக்குமா அப்படின்ற கேள்வி வரலாம். இதை எதை வைத்து நம்ம சொல்கிறோம் சொன்னால், குருவுடைய நிலையை வைத்து. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு மொத்த பலனை சொன்னாலும் ஒரு நாளுக்கு பலனை சொன்னாலும் லக்னாதிபதி ராசி அதிபதி தான் முக்கியம். குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கார். ஆனால் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கார், அவரோட சுக்கிரன் சேர்ந்திருக்கு. பாக்யஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், ஜீவனாதிபதியான புதனோடு சேர்ந்திருக்கார். இது தர்ம கர்மாதிபத்திய யோகம்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நான் நல்லா இருக்கணும், நான் செட்டில் ஆகிடணும், நான் பாஸ் பண்ணிடணும், எனக்கு வேலை கிடைச்சணும். அதை தாண்டி எனக்கு வேலை கிடைச்சி நான் 100 பேரை வேலை வாங்கணும்,
நான் நல்லா இருந்து 100 பேர் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வழியை காட்டணும், நான் படித்து என் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்படியாக நீங்கள் அதில் ஒரு பொதுநலத்தை சேர்த்துக்கங்க. இந்த வாரத்தில் எதை செய்தாலும் உங்களுடைய சுயநலத்தோடு ஒரு பொதுநலத்தை கலந்து கொண்டால் அற்புதமாக 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி இந்த வாரத்தில் வருது. நீங்கள் வழிபட வேண்டியது பிள்ளையார் தான், அதில் மாற்றம் இல்லை. எப்படி வழிபடணும்? குரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தட்சிணாமூர்த்தியை குருவாக வழிபடுறோம். பெருமாள் கோயிலுக்கு போனால் ஹயக்ரீவர் இருக்கார். பொதுவாக கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையே குருவாக நம்ம எடுத்துக்கலாம். ராமர் ஒரு சொல் ஒரு வில்னு சொல்லி குருவாக நமக்கு இருக்கார், இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு இதோட விநாயக பெருமானையே எடுத்துக்கலாம். விநாயக பெருமானை எந்த வகையில் குருவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பம் அவர் தான், எல்லாவற்றிற்குமே அவரை முழுமுதற் கடவுள்னு சொல்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு முதல் ஆரம்பமே குரு தான். அப்போ நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்க, விநாயக பெருமான குருவாக எடுத்துக்கொண்டு வழிபடுங்க. இந்த வாரம் வெற்றி தரக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுதா, எப்படி சார்? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கும். அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற மாதம் இது, அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். சந்திராஷ்டமம் பெரிய அளவுக்கு 100% பாதிப்பை ஏற்படுத்தாது. சந்திராஷ்டமத்தை 2.25 நாள் சொல்லலாம். அதிலிருந்து நட்சத்திர ரீதியாக கொண்டு வரும்போது ஒரு நாளாக குறைக்கலாம். நட்சத்திர பாதத்தின் அளவுக்கு கொண்டு வந்தால் 6 மணி நேரத்தோடு முடிச்சிடலாம். ஆனால் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த சூரியனோடு சந்திரனும் சேர்ந்து அஷ்டமத்தில் இருக்கார். உங்களை காப்பாற்ற வேண்டிய சுக்கிரன் பலம் குறைந்து இருக்கின்றார். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும். உங்களை தேடி பிரச்சனை வந்தாலும் கூட நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் சும்மா தான் இருந்தேன், அவங்க தான் என்னை சீண்டுனாங்க, அதனால தான் கோபப்பட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அறிஞர் சொல்கிறாரு, கையில் நம்ம தண்ணி வச்சுட்டு இருந்தால் டம்ளரில் ஒருத்தர் தட்டி விட்டால் தண்ணி தான் கொட்டும், காப்பி வச்சுட்டு இருந்தால் காப்பி தான் கொட்டும். அப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான் சிந்த போகுது. அப்போ எதிராளி நம்ம கிட்ட இருந்து என்ன சிந்தணும்னு முடிவு பண்ணல. நம்ம சிரிக்கணுமா, கோவப்படணுமா, உணர்ச்சி வசப்படணுமான்றது எதிராளியால் முடிவு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்படியாக இந்த வாரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாக இருந்தால் அனைத்தும் சாதகமாக இருக்கும். அதுக்காக விநாயக பெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சேவலுக்கு கொண்ட அழகு, குரங்குக்கு வால் அழகு, மயிலுக்கு தோகை அழகு, யானைக்கு தந்தம் அழகு. தன்னிடத்தில் இருக்கக்கூடியதிலேயே ரொம்ப அழகு தரக்கூடியதை, கம்பீரத்தை தரக்கூடிய வலிமையான ஒன்றை விநாயகர் உடைத்து அசுரனை சம்ஹாரம் பண்ணி நம்ம காப்பாற்றுறார். அப்படியாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இதுதான் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நமக்கு சொல்லக்கூடியது. அதனால் நீங்கள் தியாகம் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபடுங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். மகர ராசியினர் இந்த வாரம் பொறுமையை கடைப்பிடிச்சா சிறந்த வாரமாக இருக்க போகுது இல்லையா சார்? கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை மதியம் பிற்பகல் 3 மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அப்படி 8 சந்திரன் இருக்கும்போது அவரோட சுக்கிரன் சேர்றாரு, கேதுவும் சேர்ந்திருக்கார். 3 கிரகங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகின்றது. அதில் உங்களுக்கு நேரடியாக நன்மையை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் சுக்கிரன், அவர் 8ல் இருக்கார். 6ஆம் அதிபதியான சந்திரன் 8ல் இருக்கார், கூட கேது இருக்கார். அதனால் கடன் படக்கூடாது, வழக்கு தொடுக்கக்கூடாது, பஞ்சாயத்து போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, வேகம் கூடாது. வேகம் கூடாதுன்னா நீங்கள் வாகனங்களை இயக்கும் போதும் அதை எடுத்துக்கலாம், பேசும்போதும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டா கூட சரி. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்கிறாங்க. அவசரமாக சாப்பிடக்கூடாது. அப்படி அனைத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ நீங்கள் வளரணும், வெற்றி பெறணும், சாதிக்கணும்னு சொன்னால் குரு காட்டக்கூடிய வழியை நீங்கள் எடுத்துக்கங்க. குரு உங்களை கட்டாயம் சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே குரு ஏதாவது ஒன்றை சொல்லுவார். பள்ளியில் குருவாக இருந்திருக்கலாம், கல்லூரியில் இருந்திருக்கலாம், அப்பாவே குருவாக இருந்திருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் குருவாக இருந்திருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். விநாயகர் பெருமானை இந்த வாரத்தில் வழிபடணும். விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு காதுகள் பெரியதாக இருக்கும். எல்லாம் அந்த தும்பிக்கையை அடுத்து காது மிக பெரியதாக இருக்கும். நமக்கெல்லாம் சின்ன காது இருக்கும். விநாயகர் பெருமான் இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நிறைய கேளு அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேசாத, நிறைய கேட்டால் உலகத்தை நீ கற்றுக்கொள்ளலாம், உலகத்தை அறிந்து கொள்ளலாம், உலகத்தை உன் வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் பேசுவதை குறைத்து கொண்டு நிறைய கேளுங்க. கேட்டாலும் நல்லதை கேளுங்க. விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார்.
மகர ராசி போன்று கும்ப ராசியினரும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டா இந்த வாரம் சிறந்த வாரம்ல சார். மீன ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? நன்மைகள் தேடி வரப்போகும் வாரமா எப்படி சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சந்திரனுடைய நிலையில் வாரத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், கேது 3 கிரகங்கள் சேருகிறார்கள். அதற்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சூரியன், புதனோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். அதனால் வாரத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாரம் முழுக்க பலனை தரும். விதை விதைக்கக்கூடிய காலத்தில் விதை விதைக்காமல் அறுவடை காலத்தில் அருவா கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாக நீங்கள் வாரத்தினுடைய முதல் 2 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதில் எவ்வளோ உங்களை எஃபர்ட் போட முடியுமோ உங்களால் அவ்வளோ நீங்கள் போடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்கு விநாயக பெருமானை வழிபடணும். கட்டாயம் நீங்கள் வழிபடணும். ஏன்னா 7ஆம் இடத்துல நேரடியாக கேது இருக்கின்றார். கேது விநாயக பெருமானை வழிபட்டால் நமக்கு பிரச்சனையை தரமாட்டார். அப்போ விநாயக பெருமானை வழிபடும் போது நம்ம காது பார்த்தோம் இல்லையா, அதுபோல் அவருடைய கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். இவ்வளோ பெரிய யானைக்கு ஏன் இவ்வளோ சின்ன கண்ணை கொடுக்கணும்? அப்படி விநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, கூர்ந்து கவனி, கூர்ந்து பார், உற்று பார் எதையுமே, அப்போ உன்னால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். அதனால தான் அவருடைய கண்கள் சரியாதாக இருக்குது. அப்படி இந்த வாரத்தில் நீங்கள் உலகத்தை நல்லா கூர்ந்து நோக்குங்க. யாரெல்லாம் கெட்டவங்க, யார் நல்லவங்க, எதெல்லாம் நமக்கு நல்லது பண்ணோம், எது நம்மளை கீழே கொண்டு போகும், அதை தெரிஞ்சுக்க முடியும். விநாயக பெருமானும் துணையாக இருப்பார். சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது. மீன ராசினர் எந்த ஒரு நற்காரியங்களை தொடங்கணும் அப்படின்னாலும் காலம் தாழ்த்தாம அவங்க உடனே தொடங்கினா அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும்ன்றது.